நம்ம பேச போறோம். ஒவ்வொரு தலைப்புல வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து பேச போறாங்க. அவங்கள நம்ம இன்வைட் பண்றோம். முதல்ல நம்ம வந்து ஜீரோ ஷேடோ டே சம்பந்தமா பேசுறதுக்கு நம்ம நண்பர் திருச்சி அஸ்ட்ரோ கிளப்பினுடைய செக்ரட்டரி மிஸ்டர் ரமேஷ் சார், என்பி ரமேஷ் சார், உங்களை அன்போடு அழைக்கிறோம். அவங்க வந்து நேரு மெமோரியல் காலேஜ்ல வந்து ஒரு அஸ்ட்ரோ கிளப் வச்சிருக்காங்க. அது இல்லாம அவங்க நம்மளோட அஸ்ட்ரோ கிளப்ல கடந்த 2 ஆண்டுகளா நம்மளோட தொடர்ந்து பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. சார், உங்களோட டாபிக்கை நீங்க ஆரம்பிச்சிருங்க. அவர் முடிச்சதும் நம்மளோட கொஸ்டின்ஸ் இருந்தா நம்ம கேட்கலாம். பிளஸ் அவர் நம்ம பொதுவா இப்ப எழுதிதான் வாங்குறோம், எழுதிட்டு நம்ம மொத்தமா டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தும் இருக்கு. நம்ம அதை பார்க்கலாம். வி வெல்கம் யூ சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்போ என்ன டாபிக் பற்றி பேச போகிறோன்னா ஜீரோ ஷேடோ டே, அதாவது தமிழில் நிழல் எல்லா நாள்னு சொல்லுவோம். ஸோ நான் பொதுவாக பூமி பார்த்தோம்னா நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றிட்டு வருதுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அப்படி இந்த மாதிரி நீள்வட்டமாக இப்படி போய் சுற்றிட்டு வரும்போது ஸோ ஒரு குறிப்பிட்ட நாள், அதாவது நம்ம சென்ட்ராக வரும்போது அன்னைக்கு வந்து நேர் கிழக்கே அந்த சூரியன் வரும்போது அப்போ வந்து நமக்கு நிழல் இருக்காது. ஸோ அந்த நீள்வட்டமாக சுற்றுறது மூலமாக மேலும் பார்த்தீங்கன்னா 23 டிகிரி இந்த சூரியன் சாய்ந்து சுற்றுகிறது. ஸோ அப்படி சுற்றும் போது பூமத்திய ரேகை மத்தியில் இருந்து மேலே 2 ரேகை, கடக ரேகை, மகர ரேகைன்னு சொல்லுவோம். அந்த சூரியனானது பூமத்திய ரேகையிலிருந்து 3 மாதம் அப்படியே சேப்பாக பயணம் செஞ்சு கடக ரேகை வரைக்கும் சென்று விட்டு திரும்ப அங்கேருந்து திரும்பி மறுபடியும் 3 மாதத்தில் பூமத்திய ரேகை வந்து அடையுது. திரும்ப மறுபடியும் 3 மாதம் மகர ரேகை வரை சென்று திரும்ப மறுபடியும் பூமத்திய ரேகை வந்து அடையுது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது பூமத்திய ரேகையில் இருக்கிற மக்களுக்கு 6 மாதத்துக்கு ஒரு முறை நிழல் இல்லாத நாள் வரும். அதாவது ஒரு வருடத்திற்கு 2 முறை இந்த நிழல் இல்லாத நாள் வரும். நமக்கு அதை தான் நம்ம ஒரு பண்டிகையாக கொண்டாடுறோம். ஸோ ஆடி மாதம் பார்த்தோம்னா அந்த கடக ரேகை உச்சிக்கு சூரியன் சென்று விடும். அதுவே திரும்ப தை மாதம் திரும்ப இந்த உச்சிக்கு சூரியன் ஒன்று விடும். ஸோ இதான் என்ன சொல்லும்னா, இது உச்சராயணம் அச்சராயணம் 2 இது சொல்லுவோம். அப்படி அந்த பூமத்திய ரேகைக்கு நேரில் வரும்போது தான் நிழல் இல்லாத நாள். நம்ம திருச்சி பார்த்தோம்னா பூமத்திய ரேகையிலேருந்து நம்ம தமிழ்நாடு மேலே இருக்குது. ஸோ அதனால் நம்ம வருடத்துக்கு 2 முறை நிழல் இல்லாத நாள் வரும். ஏற்கனவே ஏப்ரல் 18ஆம் தேதி அந்த நிழல் இல்லாத நாள் ஏற்கனவே வந்தது. தமிழகம் முழுவதும் நம்ம தமிழ்நாடு அஸ்ட்ரானமி அண்ட் சயின்ஸ் சொசைட்டி மூலமாக ஒரு 100 இடத்துக்கு மேலே இந்த நிழல் இல்லாத நாளை அதை வந்து மெஷர் பண்ணோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 24ஆம் தேதி இந்த நம்ம திருச்சியில் இந்த நிழல் இல்லாத நாளை நாம் திரும்ப பார்க்கலாம். நாங்கள் பள்ளிக்கு போய் இந்த நிழல் இல்லாத நாள் பற்றி சொல்லும்போது அந்த பள்ளி மாணவர்களே ஆச்சரியப்பட்டாங்க. நிழலே இருக்காதா, அது எப்படி நிழல்லாம் இருக்கும், நீங்கள் பொய் சொல்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ எப்படி நமக்கு நிழல் இல்லாத நாள் வருதுன்னா, நம்ம சூரியன்று நேர் கிழக்கே உதித்து நண்பகல் வேளையில் நம்ம தலை உச்சியில் வந்து சூரியன் இருக்கும். ஸோ நம்ம நேர் உச்சியில் செங்குத்தாக சூரிய கதிர்கள் விழும்போது அந்த டைமில் நிழல் இருக்காது. ஸோ இப்போ மேலேயே நம்ம லைட் இருக்குது, நம்ம தலைக்கு மேலேயே லைட் இருந்துச்சுன்னா நேர் உச்சியில் வரும்போது நமக்கு நிழல் தெரியாது. ஸோ நமக்கு தலைக்கு மேலே இந்த லைட் வராத கிராஸாக வரும்போது மட்டும்தான் அந்த நிழல் விழுவோம். ஸோ அதனால் அந்த நிழல் இல்லாத நாளை வச்சு பல எக்ஸ்பிரிமெண்ட்டு அது வழியாக நாம் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணும்போது இதுலேருந்து லோக்கல் நூனை நாம் கண்டுபிடிக்கலாம். ஸோ லோக்கல் நூன்னா அதாவது நண்பகல் நேரம்னு சொல்லுவோம். ஸோ நாம் 12 மணி தான் நண்பகல் நேரம்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அது சரியான நண்பகல் நேரம் கிடையாது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அகமதாபாத்து ஸோ அந்த டைம் தான் நாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அதுதான் 12 மணின்னு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஊரில் சரியாக 12 மணிக்கு நண்பகல் நேரம் வராது. ஸோ அப்போ ஒரு ஸ்டிக்கை வச்சு நிழலை ஃபைண்ட் அவுட் பண்ணிகிட்டே வந்தோம்னா காலையில் நேரத்தில் நிழல் நீளமாக இருக்கும். திரும்ப மதிய நேரம் எந்த நேரத்தில் நமக்கு நிழல் குறைவாக வருதோ அந்த நேரம் தான் நண்பகல் நேரம். ஸோ இந்த நிழலை வச்சு நண்பகல் நேரம் எதுன்னு கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி எலிவேஷன் ஆங்கிள் ஆஃப் சன்னோடைய எலிவேஷன் ஆங்கிள் என்னங்கிறதையும் மெஷர் பண்ணலாம். அதே மாதிரி ஆல்டிடியூட் ஆஃப் சன். ஸோ அதே மாதிரி மெஷரிங் ரேடியஸ் ஆஃப் எர்த்து.
ஸோ இந்த நிழல் இல்லாத நாளை வச்சு இந்த பூமியினுடைய ரேடியஸ் என்ன, டயாமீட்டர் என்ன, ஸோ இதுவே ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஒரு நிழல் இல்லாத நாள்ல இருந்து இன்னொரு ஏரியாவில் அங்கே வந்து நிழலோட நீளம் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு நீளத்தையும் நாம் மெஷர் பண்ணி பூமியோட ஆரத்தையே நம்ம டாஸ் அமைப்பு மூலிமா தோராயமாக ஒரு 100 இடத்துல நாம் இந்த ஏப்ரல் மாதத்தில் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அது சரியான வேலையோட அக்யூரேட்டாகவே மேட்ச் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரியே நம்ம ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி என்ன பண்ணலான்னா, ஒவ்வொரு நாளும் சூரியன் எந்த இடத்துல உதிக்குது, ஸோ அதே மாதிரி நண்பகல் நேரம் எப்போ வருது, சூரியன் எப்போ மறையுது, ஸோ இதெல்லாம் வந்து நாம் ஒவ்வொரு நாளுமே ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஆக்டிவிட்டியாக கொடுக்கலாம். இந்த நிழல் இல்லாத நாளை வச்சு சரியான கிழக்கு திசை எதுன்னு நாம் கண்டுபிடிக்க முடியும். முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கட்டிடம் கட்டுறது, அரண்மனை கட்டுறதுக்காக எந்த திசை கிழக்குன்னு நமக்கு தெரியாது. இப்போல்லாம் நம்ம காம்பஸ் இருக்குது, வச்சு பார்த்தோம்னா எது வடக்கு தெற்குன்னு நாம் கண்டுபிடிச்சிரும். ஸோ முன்னோர்கள்லாம் அந்த மாதிரி எந்த திசைன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதுக்காக அந்த நிழல் இல்லாத நாளில் என்னைக்கு வருதோ, ஸோ அந்த சூரியன் உதிக்கிற நேரம் இடம் தான் கிழக்கு. ஸோ வடக்கு தெற்கு இந்த மாதிரி திசையெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதெல்லாம் கண்டுபிடிச்சி அந்த திசை மூலிமா இந்த பில்டிங்லாம் வச்சு நிறைய பேர் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கான ஒரு 2-3 கேள்வி. நிழல் வந்து காலை மாலை வந்து ரொம்ப நீளமாக இருக்குது, மதிய நேரத்தில் நிழல் வந்து குறைவாக இருக்குது. ஸோ அதுக்கு என்ன காரணம்? ஸோ அதே மாதிரி எப்போ நிழல் வந்து குறைவான நிழல் இருக்கும்? நிழல் நாம் பார்க்குறோம், எந்த நேரத்தில் நிழல் குறைவாக இருக்கும்? ஸோ காலையிலேயே மாலையில் நிழல் ஏன் தூரமாக இருக்குது? ஸோ அதே மாதிரி நிழலை வச்சு ஒரு கட்டடத்தோடைய உயரம் எவ்வளோ? ஸோ இந்த மாதிரி பல கண்டுபிடிப்புகளை இந்த நிழல் இல்லாதனத்தை வச்சு நாம் கண்டுபிடிக்கலாம். நாம் நிறைய இதை பார்த்துருக்கோம், வானத்தை பார்த்தோம், பூமியை பார்த்தோம், இன்னும் சூரியனை முழுமையாக பார்க்கல. ஸோ சூரியனை முழுமையாக பார்த்து அது உதிக்கிற நேரத்தில் நாம் கண்டுபிடிச்சி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா, ஸோ அந்த சூரியன் உதிக்கிற திசை, அதனோட நிழல், இதெல்லாம் வச்சு நிறைய அறிவியல் பரிசோதனை செய்ய முடியும் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, தேங்க்யூ. ரொம்ப நன்றி ரமேஷ் சார். ஜீரோ ஷேடோ டே வந்து ஒர்க் ஷாப்பே 2 நாள்லாம் நடந்திருக்கு. கடந்த வருடங்கள்ல முழு நாள் எடுக்க வேண்டிய விஷயங்கள் 10 நிமிஷத்துல சொல்லிட்டு போயிருக்காரு. அதனால நிறைய கேள்விகள் நம்ம கிட்ட இருக்கும். அதெல்லாம் நம்ம முடிஞ்சா நண்பர்கள், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இது 2 நாள் கேம்ப் எல்லாம் நடந்திருக்கு, ஒர்க் ஷாப்லாம் நடந்திருக்கு ஜீரோ ஷேடோ டேல. ஸோ நம்ம